வரஹமத்துல்லா வரகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சமீபத்திலே திருப்பூர் மாவட்டத்தில் ஆம்பூரிலே ஒரு இஸ்லாமிய வீட்டிலே ஒருவர் புர்கா அணிந்து திருமணத்திற்கு பத்திரிகை கொடுப்பதை போன்று உள்ளே நுழைந்து அந்த இஸ்லாமிய பெண்ணிடத்திலே நகையை கொள்ளையடித்து உள்ளார். இதற்கு காரணம் திருட்டு வளர்ந்திருக்கிறது. அதுதான் மனிதன் என்ன செய்கின்றான்? திருட்டை ஒழிப்பதற்கு வழியை தேடவில்லை. திருடியவர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக சிசிடிவி கேமராவை தான் ஆய்வு செய்து கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் திருட்டை ஒழிப்பதற்கு ஒரு சட்டமே குர்ஆனிலே போடுகின்றான். வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடக்கூடிய ஆணின் கையையும் திருடக்கூடிய பெண்ணின் கையையும் வெட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் திருட்டை ஒழிப்பதற்கு என்ன செய்கிறான்? வழியை சொல்லி காட்டுகிறான். ஆனால் மனிதர்களுக்கு என்ன எச்சரிக்கை செய்கிறார்கள்? சிசிடிவி கேமரா உள்ளது, அதனால் நீங்கள் திருடாமல் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் எச்சரிக்கைக்காக. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? சூரத்து நிசாவிலே, யா ஐயுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி, ஓ மனிதர்களை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏனென்றால் அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். ஏனென்றால் மறுமையிலே உங்களுடைய வாயிலே முத்திரை இடப்படும், ஆனால் உங்களுடைய கைகளும் உங்களுடைய கால்களும் நம்மிடத்திலே பேசும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் செய்த தவறை கண்டுபிடிப்பதற்கு சிசிடிவி கேமரா எனக்கு தேவைப்படாது. உங்கள் மூலியமாகவே உங்களுடைய தவறை நீங்கள் என்னிடத்திலே சொல்லி காட்டுவீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களை, ஒரு பழமொழி சொல்வார்கள், குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்பதாக சொல்வார்கள். இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் என்பதாக சொன்னால், நம் நண்பர்கள் சுற்றி உள்ள உறவுக்காரர்களை குறை சொல்லி கொண்டே இருந்தால் அவர்களுடைய நட்பு நம்மை விட்டும் பிரிந்துவிடும், முறிந்துவிடும். அதனால் அடிக்கடி அவர்களை குறை சொல்லாதீர்கள் என்பதாக ஒரு பழமொழி இருக்கிறது, குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்பதாக. ஆனால் இப்போது புதுமொழி ஒன்று இருக்கிறது, சுற்றம் முழுவதும் குற்றமாக இருக்கிறது. காரணம், தவறை தவறாக மனிதர்கள் பார்க்காத காரணத்திற்காக எங்கு பார்த்தாலும் தவறு குற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டால் திருட்டு அதிகமாகிவிடும் என்பதாக சொன்னார்கள். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருடர்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக என்ற துஆவோடு நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி